நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஷபீர். ஷபீர் வணக்கம். திமுக தலைவர் நேரடியாக ஒரு மூத்த நிர்வாகி மீது, மூத்த அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். எப்படி பார்க்கணும்? கடந்த சில ஆண்டுகளாகவே திரு பொன்முடி மீது அவரு அவுட் ஆஃப் டர்ன் பேசுறாரு. சில கருத்துக்களை முன்வைக்கும் போது ரொம்ப அநாகரிகமான முறையில் அவர் பேசுகிறார் அப்படின்ற புகார் அவர் மீது இருந்துச்சு. இதை ரொம்ப வெளிப்படையாவே முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார். அதாவது திமுக நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் என்ன பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்றதையும் அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பல்வேறு காலகட்டங்கள்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. மூத்த நிர்வாகிகளுக்கு முறை தவறி பேசக்கூடாது, சில அரசியல் கருத்துக்களை முன்வைக்கும் போது நாகரிகமாக முன்வைக்க வேண்டும் அப்படி மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது, குறிப்பாக அது மதம் சார்ந்து பேசும்போது இந்த மாதிரி கருத்துக்கள் பெரிய அளவுக்கு தேசிய அளவுல அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றப்படுகிறது அப்படின்னும் போது அது பார்ட்டிக்கு ஒரு மிகப்பெரிய எம்பாரஸ்மெண்டாக மாறுகிறது. ஆகவேதான் வழக்கமாக நடவடிக்கை எடுப்பது எல்லாம் திரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்களுடைய பெயர்ல தான் வரும். ஆனால் இந்த முறை அது முதலமைச்சரே முன் அந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார். ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை கன்வே பண்ணணும்னு முதலமைச்சர் விரும்புறாரு. ஏன்னா தேர்தல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல தொடர்ச்சியாக இந்த மாதிரி பேசுவது, இந்த மாதிரி கருத்துக்களை பொது வெளியில் வைக்கும் போது அநாகரிகமான முறையில் பேசுவதெல்லாம் இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா கன்வே பண்றதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் இது இருக்கிறது. உண்மையிலேயே அவருக்கு இது சம்பந்தமாக பல்வேறு விதமான வருத்தங்கள் அதெல்லாம் இருந்தா கூட ஒரு சில காலகட்டங்கள்ல அவர் ரொம்ப பொறுமையாகவும் கட்சியினருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் அவர் இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இது எல்லை மீறி போயிருக்கிறதா அப்படின்றதுதான் தற்போது அந்த கேள்வி இருக்கிறது. அதனாலதான் இந்த நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. ஏற்கனவே வழக்கு விவகாரம் அமைச்சரவை மாற்றம் பெற்று அவருடைய துறை மாற்றம் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டது. இப்போ கட்சியில பதவி பறிப்பு சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறார். அமைச்சரவையில் மாற்றம் அப்படிங்கிற ஒன்றை எதிர்பார்க்க வேண்டிய நிலையில் இருக்குமா? இல்ல, அமைச்சரவையில் உடனடியாக மாற்றம் வருமா அப்படின்றத நாம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனையும் இதில் இல்லாத மாதிரிதான் இருக்கு. இது துறை சார்ந்த பிரச்சனை கிடையாது. ஒரு தனிப்பட்ட முறையில் அரசியல் ரீதியாக பேசிய ஒரு கருத்து, கட்சி ரீதியாக பேசிய ஒரு கருத்துக்கு தான் தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய லீடரு, ஒரு நோன் ஃபேஸ், ஒரு மினிஸ்டராக இருக்கிறார் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் மீது இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கட்சியுடைய பொறுப்புல இருந்து, அனைத்து பொறுப்புகள்ல இருந்து அவர் விடுவித்திருக்கிறதே ஒரு பெரிய நடவடிக்கை. ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை முதலமைச்சர் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது பொன்முடிக்கான மெசேஜ் மட்டும் இல்ல, மற்ற எல்லோருக்கும் ஒரு செய்தியை அவர் சொல்லுகிறார். என்னன்னா, இந்த மாதிரி முறை தவறி பேசும்போது, அநாகரிகமாக பேசும்போது கூடிய கட்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு கட்சிக்கு ஒரு பிரச்சனை, கட்சிக்கு ஒரு அவப்பெயர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இனியும் அது இனியும் அதை பாத்துக்கிட்டு கட்சி தலைமை சும்மா இருக்காது அப்படின்ற ஒரு மெசேஜை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்வே பண்றாரு. கடந்த காலங்களிலும் இந்த மாதிரி பொன்முடி அவர்கள் பேசிய சில அரசு திட்டங்கள் குறித்து அவர் பேசிய விஷயங்கள், இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது அப்படின்னும் போது அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த நடவடிக்கையும் பார்க்க முடியும். நன்றி ஷபீர், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.